நடிகர் விஜய் அவர்களுடைய படத்தில் ஒரு வசனம் ஒன்று வரும்னு நினைக்கிறோம். கிரவுண்டு முழுக்க ஆளுங்க இருக்கலாம், ஆனால் ஆட்ட நாயகன் நான் தான்பாங்க. நீங்கள் எத்தனை கட்சிகளோட எத்தனை இயக்கங்களோட கூட்டணி நின்று நீங்கள் போராட்டம் பண்ணாலும் சரி, எதிர்த்து பேசினாலும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்ட நாயகன்னா சீமான் தான். அப்போ இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவரனுடைய அண்ணன் மகன் என்ற ஒற்றை காரணத்திற்காகவே நாங்கள் அவர் சொல்வதை ஏற்க முடியாது. என்ன காரணம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, சார் இந்த லேடி உங்களுக்கு பார்த்தா ஞாபகம் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பரவாயில்ல, தலைவருக்கே துரோகம் பண்ணுவீங்க தான் நீங்கள். பெரியார்னு பேர் எழுதுறல, எந்த மொழியில் எழுதுற? திராவிட மொழியில் எழுதுறியா? ஈரோடு அப்படின்னாவே ஈவேரை தான் அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ எப்படி இருக்கு? ஈரோட்டில் வெங்காயமும் நிறையா இருக்குது, அது வாங்கி உரிச்சோம்னா உள்ள ஒன்றும் இருக்காது. கேட்குறேன், திமுக விசஸ் நாம் தமிழர் ரெண்டு கட்சிகள் தான் போட்டியிடுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில். திமுக இத்தனை விழுக்காடு வாக்குகளை பெறும், நாம் தமிழர் கட்சி இத்தனை விழுக்காடு வாக்குகளை பெறும். கருத்து கணிப்பு போடுங்களா? ஒன்றும் இல்லைங்க, சட்டசபையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார், நம்ம ஐயா மு க ஸ்டாலின் இருக்கார்ல, மிகப்பெரிய பேரறிஞர். அவர் சொல்கிறாரு, சீமானா ப்ரெஸ் மீட்டில் அச்சுன்னு தும்பிட்டாருன்னு வச்சுங்க, அச்சுன்னு தும்பிட்டாரு. அவர் எச் ராஜாவை சொல்லிட்டாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று நியூஸ் 18 தமிழ்நாட்டில் ஒரு இன்டர்வியூ கேரி பண்ணாங்க. அதில் கார்த்திக் மனோகரன் அவர்கள் பிரபாகரன் அவர்களோட அண்ணன் மகன் சீமான் அவர்களை பற்றி பேசின ஒரு இன்டர்வியூ. அதை நீங்கள் பார்த்தீங்களா சார்? இல்லை, அவரோட இன்டர்வியூ பார்க்குற அளவுக்குலாம் நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா சில முட்டாள்களுடைய நேர்காணலை தவிர்த்து விட்டு செல்வது நமக்கு ரொம்ப நல்லது, அவ்வளோதான். அதனால பார்க்கறதுக்கான நேரம் இல்லை. ஆனால் அவர் கூறிய கருத்துக்கள் கேட்டிருந்தேன், நண்பர்கள் மூலியமாக கேட்டிருந்தேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த புகைப்படமே ஒரு பொய்யான புகைப்படம். அவர் ஒரு 8 மணி நேரம் தான் அங்கே இருந்தார் ஈழத்தில், அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட 2009 ஈழத்தினுடைய இறுதி போர் நடந்தது. அதுக்கு பின்பாக நாம் தமிழர் இயக்கம் தொடங்கி நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியாக அதை மாற்றி தலைவரனுடைய புகைப்படத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இளைய சமுதாய பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல அண்ணன் சீமான் அவர்கள் முதன்மையானவர். அப்படி இருக்கும்போது இத்தனை ஆண்டுகளாக இந்த புகைப்படம் பொய், இல்ல திரு சீமான் அவர்கள் ஈழத்துக்கே வரல அப்படிங்கிற கருத்தையோ, இல்ல AK-74 இருக்கட்டும், இல்ல ஆமக்கரியாக இருக்கட்டும், இல்ல இட்லிக்குள்ள கறி இருந்ததாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் எல்லாமே பொய்ன்னு சொல்லக்கூடிய இவர் ஏன் இத்தனை ஆண்டுகளாக மௌனமாக இருந்தாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இவர் நீங்க பாத்தீங்கன்னா தலைவரனுடைய அண்ணன் மகன் என்ற ஒற்றை காரணத்திற்காகவே நாங்கள் அவர் சொல்வதை ஏற்க முடியாது. என்ன காரணம் நாங்கள் சொல்றோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இயக்கம் பாத்தீங்கன்னா, இயக்கத்தை இவர் சார்ந்தவரான்னு கேட்டா இல்ல. 5 வயதாக இருக்கும் போதே டென்மார்க்குக்கு சென்று அங்கே வாழ்ந்தவர். ஒரு நாள் கூட இயக்கத்தோடோ அங்க ஈழத்திலேயோ இவர் இருந்தது இல்லை, தலைவரோடு அவர் இருந்ததும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி அங்க ஈழத்தில் நடந்த விடயங்களை இவர் பேசுறாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, அப்படியே நீங்க பேசக்கூடிய விடயம் உண்மையாகவே இருந்தாலும் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 16 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை நீங்க பேசியிருக்கலாம்ல. அப்ப இந்த 16 ஆண்டுகளும் நீங்க ஊமையாக இருந்து விட்டு ஏதாவது ஒரு மருத்துவம் பார்த்து விட்டு இப்போதுதான் உங்களுக்கு பேச்சு வந்தது மாதிரியும் இப்போ நீங்க பேசுவது எப்படி இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஈவேரா ராமசாமி நாயக்கர் அவர்களை இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரு. அவர் பெண்ணிய விடுதலை பேசல, சமூக சீர்திருத்தம் பண்ணல, சாதிய விடுதலை பேசல, சாதியை இங்கே ஒழிக்கல அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய இந்த கால சூழல்ல அது மட்டும் இல்லாம ஈரோட்டுல இடைத்தேர்தல் ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல உங்களை பேச தூண்டியது யாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, கார்த்திக் மனோகரன் அவர்கள்ட்ட நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தலைவரனுடைய அண்ணன் மகன், நீங்கள் தலைவரை மதிக்கிறீங்க, இயக்கத்தை மதிக்கிறீங்க, ஈழ உறவுகளை மதிக்கிறீங்கன்னா அந்த ஈழ உறவுகளையும் அந்த ஈழ உறவுகள் பட்ட அந்த இன்னல்களையும் அந்த இனப்படுகொலையையும் தமிழ்நாடு முழுக்க வீதி எங்கும் பேசி 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 இங்கு நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை வளர்த்து 36 லட்சம் வாக்குகளை தனித்து நின்று தமிழ் தேசிய வாக்குகளாக பெற்று தலைவனுடைய முகம் என்பது எங்களுடைய முகவரி என்று மாற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாய பிள்ளைகள் நீங்க பாருங்க, விஜயனுடைய ரசிகராகவும் அஜித்தினுடைய ரசிகராகவும் ரஜினிகாந்தினுடைய ரசிகராகவும் இருந்தவர்களை மாற்றி திரையில் காண்பவன் அல்ல உன் தலைவன், உன் தலைவன் என்பவன் தரையில் நின்று போராடி உன் இனத்திற்காக தன் குடும்பத்தையே இழந்தவன் தான் உன் தலைவன் என்று இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாய பிள்ளைகளுடைய மனசுல விதைச்சிருக்காருல்ல. அப்பேற்பட்ட ஒரு மனிதனை நீங்கள் எப்படி தவறாக குற்றம் சாட்டலாம்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க சாட்டக்கூடிய இந்த குற்றம் என்பது திராவிடவாதிகளுக்கும் பெரியாரியவாதிகளுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பிளஸா தான் அமையுது. இது ரொம்ப ஒரு தவறான நேரம். இது திராவிடத்தினுடைய தூண்டுதலால தான் இவர் பேசியிருக்காரு நான் சொல்றேன். ஓகே சார். பெரியார் அவர்களை சீமான் அவர்கள் விமர்சனம் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு வீடு முற்றுகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த போட்டோ எடிட், சோ இந்த போட்டோ எடிட் எல்லாம் இப்ப வந்துட்டு இருக்கு. இதை பத்திலாம் எப்படி எடுத்துக்கிறது சார்? இது எப்படி இல்ல, இப்ப இந்த புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயக்குனர் அவர்கள் ராஜ்குமார் சேலத்தை சேர்ந்தவன்னு நினைக்கிறேன். அவருமே நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த 15-16 ஆண்டுகளாக நீங்க எங்க போயிருந்தீங்க? ஏன் அப்போதே இந்த புகைப்படம் நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன், அப்ப அவர் தலைவரையே சந்திக்கல அப்படிங்கிறீங்க.
இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருவர் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தலைவரை சந்தித்தார், 22 நாட்கள் அண்ணனோட இருந்தார், அதுல குறிப்பா தலைவரோட பெரும்பான்மையான நாட்கள் கழித்தார், அங்க இருக்கக்கூடிய புலிகளோடு ஆயுத பரிசுகள் எல்லாம் பெற்றாருன்னு ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, சீமான் அவர் போனதே 2 நாள் தாங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, 8 மணி நேரம் தான் சீமான் இருந்தாருன்னு ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது, சீமானுங்கிற நபர் அங்க ஈழத்துக்கு போகவே இல்லை, அதெல்லாம் பொய்ன்னு ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு குரூப் சீமானுன்ற நபரே இல்லைங்கிற மாதிரியும் ஒரு குரூப் சொல்லுது. இப்ப தலைவருடைய அண்ணன் மகன் வந்துட்டு அண்ணன் வந்து அங்க போய் AK-74 சுட்டதெல்லாம் இல்ல, ஆமக்கறி சாப்பிட்டதெல்லாம் இல்ல அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. நான் ஆமக்கறி சாப்பிடலங்கிறது நீ கூட இருந்து பாத்தியா? ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா, நான் ஈழத்தில் இருந்தேன், நான் இயக்கத்தில் இருந்தேன், இயக்கத்திற்காக நான் 10 ஆண்டுகள் நாங்க இருந்து இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக நான் போராடினேன் அப்படின்னு நீங்க சொன்னா நாங்க உங்களை ஏற்றுக்க போறோம். எத்தனை போராளிகள் வந்து இன்னைக்கு வெளிநாடுகள் முழுக்க இருக்காங்க, அவர்கள் எல்லாம் பேசுறாங்கல்ல, இன்னைக்கு காணொலிகள் போடுறாங்களே, ஈழ உறவுகள் யாராவது சீமான் வந்து போகல, தலைவரை பார்க்கல, சீமானுடைய அண்ணன் மகன் சொல்வது சரி, தலைவருடைய அண்ணன் மகன் சொல்வது வந்து சரி, அண்ணன் சீமான் அவர்கள் தலைவரை சந்திக்கவே இல்லைன்னு எந்த ஈழத்தமிழராவது சொல்றாங்களா? ஒட்டுமொத்த ஈழத்தமிழரும், ஈழத்தமிழர்னா யாரு? அங்க அந்த நாட்டில் இருந்து அந்த மண்ணில் வாழ்ந்து அங்க இயக்கத்தில் பல உயிர்களை இழந்தவர்கள், தன்னுடைய குடும்ப வாரிசுகளை வந்து இயக்கத்துக்காக கொடுத்து இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள், அப்பேற்பட்ட தியாகம் செய்தவர்களையும் சேர்த்து நீங்கள் கொச்சைப்படுத்துவது போல இருக்குல்ல கார்த்திக் மனோகரன் அவர்கள் பேசுவது. இது தேவையற்ற ஒரு வாதம்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ அந்த இன்டர்வியூல வந்துட்டு பிரபாகரன் அவர்களை வந்துட்டு சீமான் அவர்கள் வெறும் 10 நிமிடம் தான் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி அவர் என்ன கிளைம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, என்னோட சித்தப்பா வந்துட்டு சுய ஒழுக்கம் உடையவர், சீமான் அவர்கள்கிட்ட அந்த ஒரு ஒழுக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கிறப்போ உங்களுக்கு பர்சனலா எப்படி இருக்கு? ஆமா, இவர் அண்ணன் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அண்ணன் கூடவே இருந்திருக்காரு. சீமான் அண்ணன் கூட இருந்திருக்காரு. யார்? கார்த்திக் மனோகரன் சொல்றான். 15 வருஷமா அண்ணன் கூடயே இருந்து அண்ணன் சுய ஒழுக்கத்தில் இருக்காரா இல்லையாங்கிறத டெஸ்ட் எடுத்து இவர் போய் அங்கே போய் ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அங்கேருந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து விதண்டாவாதம். அதாவது சீமான் அவர்கள் சுய ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்றீங்க சுய ஒழுக்கம் அவர் கெட்டவர்னு? எதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. நீங்கள் ஈழத்திலும் இல்லை, இயக்கத்திலும் இல்லை, தலைவருடைய குடும்பத்தை நீங்கள் சந்தித்து தலைவருடையோ இல்லை அந்நியாருடையோ இல்லை தலைவருடைய குழந்தைகளோட ஒரு புகைப்படம் நீங்க எடுத்திருக்கீங்களா? இல்லை ஈழத்துக்கு ஒரு முறையாவது நீங்க போயிருக்கீங்களா? எதுவுமே பண்ணதில்லை. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்களா? இல்லை அண்ணன் சீமான் அவர்களை சந்திச்சிருக்கீங்களா? அண்ணன் சீமானோடு பயணித்திருக்கீங்களா? என்ன சீமான் அவர்கள் சுய ஒழுக்கத்தை கெட்டு போயிட்டாருன்னு நீங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? நீங்க யார் சொல்லி இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி. நான் திரும்பவும் கேட்பது என்னன்னா, 2009 இனப்படுகொலைக்கு பின்பாக உருவாக்கப்பட்ட இயக்கம் பிறகு கட்சியாக மாறுபடுது. அப்பையிலிருந்து இப்போது வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு பழி சொல்லி சொல்லாம இந்த நேரத்துல ஈவேரா ராமசாமி அவர்களே அண்ணன் சீமான் அவர்கள் போட்டு பொழந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க ஏன் வந்து பேசுறீங்க? அப்ப யார் சொல்லி பேச வரீங்க? ஒண்ணும் இல்ல, தலைவருடைய மகள் துவாரகா அவர்கள் நேரலையில பேச போறாங்க, உரையாற்ற போறாங்க அப்படின்னு உலக தமிழர்களே எதிர்பார்த்தாங்க. ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் ஒரு பேட்டியில சொன்னாரு, அதுக்கப்புறம் அறிவித்தாரு. அப்ப ஒரு நேர்காணல்ல கார்த்திக் மனோகரன் கேட்கறாங்க, இந்த மாதிரி இன்றைய உரையாற்றியது வந்து துவாரகா தானா, உங்களால் சரியாக சொல்லிட முடியுமான்னு அவர் கேட்டதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் அவரை பார்த்ததே இல்லை, சின்ன வயசுல பார்த்தது, முகம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் எதன் அடிப்படையில சீமான ஒழுக்கம் கட்டவர்னு இவர் சொல்றாரு? எதன் அடிப்படையில வந்து சீமான் அவர்கள் வந்து ஈழத்துக்கு 8 நிமிஷம் தான் போனாருன்னு சொல்றாரு? இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இதெல்லாம் தூண்டுதலின் பேர்ல யாரோ சொல்லி கொடுத்து இவர் சொல்றாரு. அவர் பின்னாடி வந்து யாரோ வந்துட்டு அவரை இயக்குறாங்க, இவர் இயங்குறாரு அப்படின்றதுதான் உங்களோட கருத்தா இருக்கு. பொதுவா வந்துட்டு NTK சீமான் அவர்களை வந்துட்டு யாராவது ஒருத்தர் விமர்சனம் செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு கவுண்டர் அடிக்கிறதுக்கு ஒரு குரூப் வந்துட்டு ரெடியா இருப்பாங்க, உடனே அவருக்கு அகெயின்ஸ்டா நிறைய பேசுவாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே அமைதியா இருக்காங்க, கவுண்டர் அடிக்கிறதுக்கோ இல்ல அதற்கு வந்துட்டு எதிர் விமர்சனம் வைக்கிறதுக்கோ யாருமே முன்வேறலையே. ஏன் சார்? இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு, எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்காரு. அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் இருக்கா? ஈவேரா அவர்கள் என்ன சொன்னார்? தாலி என்பது அவமான சின்னம், அதை அறுத்து விட்டுறீங்க. கர்ப்பப்பையை வந்து பெண்களுக்கு தேவையில்லை, அறுத்து விட்டுறீங்க. நீ வந்து கிராப் வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்த பெரியார் வந்து எப்படி வந்து அவர் நாங்கள் ஏற்றுக்க முடியும் ஈவேராவை? இதே நீங்கள் வந்து ஆணுக்கு பெண் சமம் என்றால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா பெண்ணை வந்து படிக்க வைத்திருக்கணும். பெண்கள் வந்து படிங்க, நீங்கள் வந்து கல்வி அறிவு பெறுங்க, வீட்லேயே இருக்காதீங்க, சமையல் கட்டிலேயே இருக்காதீங்க, நீங்கள் வெளியில் வாங்க, பள்ளிகளுக்கு செல்லுங்க, கல்லூரிகளுக்கு செல்லுங்க, நீங்கள் பட்டம் பெறுங்க, நீங்கள் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தாங்க வந்து பெண்ணிய விடுதலை. பெண்ணிய விடுதலை என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கர்ப்பப்பையை தூக்கி விட்டுறது தான், தாலி அறுக்கிறது தான். அப்படின்னா வீரமணி ஏன் தன்னுடைய மகளுக்கு தாலி எடுத்து கொடுத்தாரு? பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்ட வீரமணி ஏன் தன்னுடைய மகளுக்கு வந்து தாலி எடுத்து கொடுக்குறாரு? ஆனால் பிற பெண்களை வந்து மேடை ஏற்றி தாலி அறுத்தாரா இல்லையா? அப்ப இது நாங்க என்ன சொல்றது? இப்ப நான் என்ன கேட்கிறேன், திருமண உறவு என்பது தேவையில்லாத உறவு அப்படின்னு ஈவேரா அவர்கள் சொல்லியிருக்காருல்ல. ஸ்டாலின் ஏன் கல்யாணம் பண்ணார்? கருணாநிதி ஏன் கல்யாணம் பண்ணார்? உதயநிதி ஏன் கல்யாணம் பண்ணார்? வீரமணி ஏன் கல்யாணம் பண்ணார்? அப்ப இந்த கேள்வி இருக்குல்ல. அப்ப நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிப்பீங்க, நீங்க எல்லாம் குடும்பம், குழந்தை, மனைவின்னு வாழ்வீங்க, ஆனா மற்றவர்கள் அதை செய்யக்கூடாதுன்னா இது வந்து ஒரு இன அழிப்புக்கான ஒரு முன்னெடுப்பு. ஒரு இனத்தை நீங்க அழிக்கணும்னா முதல்ல அவங்களுடைய இனப்பெருக்கத்தை நீங்க வந்து தடை செய்யணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் வந்து கர்ப்பப்பையை விட்டுறீங்க,
அப்போ தமிழ் இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போ மொழியை வந்து ஒருவனோட மொழியை அழிக்கணும். ஒருத்தனோட இனத்தை நீங்கள் அழிக்கணும்னா முதல்ல மொழி அழிக்கணும். உன்னுடைய மொழி என்ன சொல்றாருன்னா, உன் தாய்மொழி வந்து தமிழ் காட்டுமிராண்டி மொழி, நீச பாஷைங்கிறாரு. தமிழில் பேசாத, வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரிட்ட கூட ஆங்கிலத்தில் பேசுங்கிறாரு. இதை சொன்னது எந்த மொழியில் நீ சொன்ன? தமிழ் மொழியில் தானே சொன்ன. பெரியார்னு பேர் எழுதுறல, எந்த மொழியில் எழுதுற? திராவிட மொழியில் எழுதுறியா? இல்லை புதுசாக நீ ஒரு மொழியை கண்டுபிடி. நீ தான் மிகப்பெரிய அறிவாளியாச்சு உலகத்திலேயே. உனக்கு மட்டும்தான் மண்டையில மூளை இருக்கு, மற்றவனுக்குலாம் மாட்டு சாணம் இருக்குங்கிற மாதிரி பேசுறல. நீ ஒரு மொழியை கண்டுபிடி, மொழியை கண்டுபிடிச்சு பேர் போட்டுக்கோ, பெரியார்னு போட்டுக்கோ, இல்லை ஈவேரா ராமசாமி நாயக்கர்னு போட்டுக்கோ. நீ ஏன் தமிழ் மொழியில போடுற? தமிழ் மொழியில் எதுக்கு நீ விடுதலைங்கிற பத்திரிகை நடத்தின? தமிழே காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன நீ எதற்காக தமிழ் மொழியில பத்திரிகை நடத்தின? தமிழ் மொழி பண்ணிருக்க கூடாதுல்ல. அப்ப ஒருவனுடைய மொழியை நீ பேசினல. ஏன் இதே போல தெலுங்கு ஒரு காட்டுமிராண்டி மொழி, மலையாளம் ஒரு காட்டுமிராண்டி மொழி, ஹிந்தி ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு ஈவேரா பேசியிருப்பாரா? இல்ல பேசியிருந்தால் பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் அதை விட்டுருப்பாங்களா? அப்ப தமிழர்கள் வந்து நீங்க என்ன பேசினாலும் நாங்க அதை கேட்டுக்கணும். என்னுடைய அம்மா நல்லவங்கன்னு நான் சொன்னா இது எனக்கு ஏன் கோவம் வரப்போகுது? இப்போ நீங்க இருக்கீங்க அம்சத்து, உங்க அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னா எனக்கு கோவம் வருமா, சந்தோஷப்படுவேனா? சந்தோஷம் தான் படுங்க. அப்ப நான் இங்க தமிழ் தேசிய அரசியல் இங்க பேசணும், இங்க தமிழ் தேசிய அரசியல் தான் இங்க வரணும்னா நான் சந்தோஷம் தான் படணும். அப்போ ஒருத்தவங்க கோவப்படுறான்னா அவன் யாரா இருப்பான்? அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்க ஒரு அவ்வளவுதான். அப்ப நீ என்னன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் இங்க ஆட்சிக்கு வரக்கூடாது, தமிழர் ஆட்சி அதிகாரத்தில் ஏறக்கூடாதுங்கிற ஒற்றை காரணத்தினால நீ பேருக்கு பின்னால சாதி பேரை போட்டுக்காத. நான் சாதியை ஒழிக்கிறேன், ஈவேரா வந்து சாதியை ஒழிச்சிட்டாரு, சாதியை ஏதாவது என்ன சொல்றதுன்னா, தமிழர்கள் வந்து பேருக்கு பின்னால போட்டுட்டா எங்களுக்கு எங்க ஏற்றத்தாழ்வு இருக்கு? நாங்கள் சாதி பேரை போடல, நாங்கள் எங்களுடைய குடிப்பேரை நாங்கள் போட்டுக்கிறோம். நாங்கள் வந்து வன்னியர், நாங்கள் வந்து தேவர், நாங்கள் வந்து பல்லர், நாங்கள் வந்து இப்படி வந்து எங்களுடைய பறையர் அப்படின்னு எங்களுடைய குடிப்பேரை போட்டுக்கிட்டோம்னா இவன் தமிழ் குடியை சார்ந்தவன் அடையாளம் பண்ண போகுது. இல்ல நீ குடிப்பேரை எடுத்துருங்க, குடிப்பேர் உங்களுக்கு தேவையில்லை, நீங்க வந்து தமிழர்னா நீங்க தமிழ் மொழி பேசினாலே தமிழர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எதன் அடிப்படையில தமிழ்? அப்ப ஐயா கருணாநிதி நீங்க தமிழர்னு ஏத்துக்க வேண்டியதுன்னா எதன் அடிப்படையில கருணாநிதி தெலுங்கர்னு சொல்றீங்க? எதன் அடிப்படையில ஈவேரா அவர்கள் தெலுங்கர்னு, கன்னட பல்ஜா நாயுடுன்னு சொல்றீங்க? எதன் அடிப்படையில வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து மலையாளின்னு சொல்றீங்க? எதன் அடிப்படையில வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து கன்னடர்னு சொல்றீங்க? எதன் அடிப்படையில காமராஜர் தமிழருங்கிறீங்க? அப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் எல்லாரும் தமிழர் என்றால் அப்ப வந்து கருணாநிதியும் ஈவேராவும் தமிழர் தானே? அப்ப நாங்க என்ன சொல்றோம், இது வந்து பெரியார் சாதியை ஒழிக்கல, அவர் சாதியை வந்து தமிழருடைய சாதியை வந்து அவர் முதுகுக்கு பின்னால மறைச்சு வச்சுட்டு இவர் தான் பேருக்கு பின்னால நாயக்கர்னு போட்டுக்கிட்டாரு. இதுதான் இங்க இருக்கக்கூடிய உண்மை. இப்ப சாதியை ஒழிச்சிருந்தா எதுக்கு KN நேரு அவர்கள் வந்து ரெட்டிகள் மாநாட்டில் போய் கலந்துக்கிறாரு? KKSSR ஏன் போய் கலந்துக்கிறாரு? இன்னமும் ஆந்திர மாநிலங்கள்ல பேருக்கு பின்னால நாயுடு ராவு போட்டுக்கிறாங்கல்ல, மலையாளிகள் போட்டுக்கிறாங்க, சர்மான்னு போட்டுக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா இருக்காரு. ரோஹித்ங்கிறது அவர் பேர், சர்மாங்கிறது படிச்சவங்க பட்டமா இல்லை அவருடைய குடிப்பேரா? இப்போ நம்ம எல்லாம் மோடின்னு பேசுறோம். நரேந்திர தாஸ்ங்கிறது தான் அவருடைய பேரு, பிரதமருடைய பேரு. நரேந்திர தாஸ் மோடின்னு நம்ம ஏன் சொல்றோம்னா மோடி என்பது அது குடிப்பெயர். இப்போ ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இந்திரா காந்தி நம்ம சொல்றோம்னா காந்தி என்பது அவங்களுக்கு குடிப்பெயர். இது கூட இன்னும் தெரியல. அப்ப தமிழர்கள் மட்டும் தன்னுடைய பேருக்கு பின்னால குடிப்பெயரை போட்டுக்கிட்டா இங்க ஏற்றத்தாழ்வு வரும் கற்பித்தவன் முட்டாள் இல்லையா? இப்ப நாங்க தான் தமிழ் மொழியில தான் உங்களுக்கு படிக்க வச்சோன்னு ஈவேரா அவர்கள் சொல்றாரு. இப்போ எங்களை நீங்கள் தமிழ் மொழியில் படிக்க வைக்கிறீங்கன்னா எங்கள் திருவள்ளுவனே படிக்க வச்ச யார்? இப்போ ஈவேராவுடைய தாத்தா படிக்க வச்சாரா? உலக பொதுமுறை தந்த திருவள்ளுவர் 1330 குறள் கொடுக்குறாரு. அதுதான் நம்மகிட்ட இருந்தது, அதுதான் நம்ம பாதுகாத்து வச்சிருந்தோம். அவர் 2000 குறள் கூட எழுதியிருக்கலாம். ஆனால் திருவள்ளுவர் வந்து தமிழில் இவ்வளோ அற்புதமான ஒரு குறளை 1.5 அடியில் கொடுக்குறாருன்னா, வாழ்வியலோட அர்த்தத்தையே கொடுக்குறாருன்னா, அந்த திருவள்ளுவருக்கு கற்பித்து கொடுத்த வாத்தியார் எவ்வளோ படிச்சவனா இருப்பான்? அப்போ திருவள்ளுவருக்கு முன்பாகவே இங்கே தமிழர்களுக்கு வந்து படிக்க சொல்லி கொடுத்தது ஈவேரா தான் சொல்லிடுவாரா? இங்கே தமிழில் அவ்வளோ இலக்கியங்கள் இருக்குது, தொல்காப்பியங்கள் இருக்குது, அவ்வளோ வரலாற்று நூல்கள் இருக்குது. இதெல்லாம் ஈவேரா வந்து என்ன பண்ணுறாரு? எங்கள் தமிழ் சமூகத்தின் பெரும்பாட்டியான கண்ணகியை வந்து இழிவாக பேசியவர் தானே ஈவேரா அவர்கள். கண்ணகியினுடைய மார்பில் என்ன பாஸ்பரஸ் இருக்கான்னு கேட்டவர் தானே. அப்படிப்பட்ட நபரை நீங்கள் எப்படி நாங்கள் ஏற்பது? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து விட்டது, இந்த இடைத்தேர்தலில் போய் பேசுங்க. ஈரோடு அப்படின்னாவே ஈவேரா தான் அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப எப்படி இருக்குது? ஈரோட்டில் வெங்காயமும் நிறையா இருக்குது, அது வாங்கி உரிச்சோம்னா உள்ள ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி தான் ஈவேராவுடைய கொள்கையும் தத்துவம், அதாவது முரண்பாடுகளுடைய மூட்டை தாங்க ஈவேரா அவர்கள். அதை நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. முதல் நாள் வந்து ஒரு விடயத்தை வந்து வேணும்னு சொல்லுவார், அடுத்த 10 நாள் கழிச்சு அதை வேணாம்பார். இதுதான் பெரியாருடைய கொள்கைகள். யாராவது ஏதாவது ஒரு தத்துவங்கள் சொல்லுவாங்க, அந்த தத்துவத்துக்கு கீழே தந்தை பெரியார்னு போட்டுட்டோம்னா அது பெரியார் சொன்னதாயிடும். இப்படி தான் நிறைய இப்போ யுனெஸ்கோவில் விருது கொடுத்ததா சொன்னாங்க. உண்மையாகவே யுனெஸ்கோ வந்து விருது கொடுத்ததா? அதை இன்னைக்கு போட்டு நம்ம சொன்னதுக்கப்புறம் இல்லைன்னு அவங்களே ஏற்றுக்கிறாங்க. இவ்வளவுதான். பொய்யாகவே ஒருவரை கட்டமைத்து வைத்து பொய்யாகவே இந்த தமிழ் சமூகத்தில் என்ன கேட்குறாங்க, எங்கள் தமிழ் சமூகத்தில் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் இருக்காரு, மருது பாண்டியர்கள், வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை, இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், வள்ளலார், மறைமலை அடிகள், இப்படி பல தமிழ் சமூகத்தை சார்ந்த அறிஞர்கள், பேரறிஞர்கள் இருந்திருக்காங்க. இத்தனை பேர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க சிலைகளை நீங்கள் வைக்கல.
இத்தனை பேரையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு கட்சி கூட்டத்திலையும் ஒவ்வொரு கட்சி மேடைகளையும் இல்லை பொதுக்கூட்டங்களையும் நீங்கள் போய் இல்லை பத்திரிகை மூலியமாகவும் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கல. பாடநூல் வழியாகவும் என்னோட அடுத்த தலைமுறை இளைய சமுதாய பிள்ளைகள்கிட்ட இந்த மாதிரி வந்து அயோத்திதாச பண்டிதர் இருந்தார், ரெட்டைமலை சீனிவாசன் இருந்தார், தீரன் சின்னமலை இருந்தார், அவரெல்லாம் எவ்வளோ பெரிய போராளிகள். வேலு நாச்சியார் வந்து பெரியார் பிறப்பதற்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்து அவங்க வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து போராடினாங்க, அவ்வளோ பெரிய வீரமங்கன்னு ஏன் கற்பித்து கொடுக்கல? ஆனால் எங்களுக்கு ஜான்சி ராணியவும் சிவாஜியவும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஈவேராவை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அங்கே என்ன எங்களுக்கு தோணுதுன்னா, ஒரு திருடன் தாங்க எப்போதுமே நான் திருடலை, நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு எவன் சொல்லணும், அவன் தான் பொய் அதிகமாக சொல்லுவான். நீங்கள் உங்ககிட்ட வந்து எவனாவது ஒருத்தவன் நான் ரொம்ப நல்லவங்கன்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தானா அவன் தான் ரொம்ப கெட்டவன். அவனை நீங்கள் ரொம்ப சந்தேகப்படணும். அதேமாரி தான் ஈவேரா. நான் தான் பெண்ணி விடுதலை வாங்கி கொடுத்தேன், நான் தான் சமூகம் வந்து இங்கே மாற்றத்துக்குன்னு எல்லா புரட்சியும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர். அந்த ஈர வெங்காயத்தை நீங்கள் ஈரோட்டில் போய் பேசி பெரியார் வந்து தாலியாக இருக்க சொன்னார், பெரியார் கர்ப்பப்பை அறுத்து விட்டேறி சொன்னார், பெரியார் தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்றார், திருக்குறளில் மலர் மாற்றம் அடிக்குதுன்னு சொன்னார், தமிழ் மொழியில் பேசாதுன்னு சொன்னார், திருமண உறவு என்பது தேவையில்லை. அதான் வீரமணி கூட ஏதாவது சொன்னார்னு நினைக்கிறேன், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. அதெல்லாம் போய் சொல்லி ஓட்டு கேளுங்களா? ஓட்டு கேட்டுருவீங்களா? மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? அந்த போராட்டத்துக்கு வந்தாங்களா சீமான் வீட்டுக்கு முற்றுகையில், அது ஒரு வலையொலியில் போட்டிருக்காங்க. அங்கே வந்த அந்த கூட்டத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு வந்தோன்னு தெரியல, கூப்பிட்டாங்க வந்தோம், ஏதோ பெரியாரை வர சொன்னாங்களா சீமானை வர சொன்னாங்களா யாரை வர சொல்கிறாங்கலாம் தெரியல, கூப்பிட்டாங்க வந்தோங்கிறாங்க. அதுவும் 150 பேர், 32 அமைப்பு. வெக்கமா இல்லை? இங்கே ஈவேராவினுடைய கொள்கையும் தத்துவமும் வீழ்ந்து விட்டது. இங்கு தமிழ் தேசிய அரசியல் என்பது எழுச்சி பெற்று விட்டது. போன ஈரோடு இடைத்தேர்தலில் அருந்ததியர் சமூகத்தை சீமான் அவர்கள் தவறாக பேசிட்டாருன்னு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணீங்க. அவங்க அந்த சமூகத்தினுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு விளைவிடாமல் பாதுகாத்து பத்திரமா வச்சுருந்தீங்க. அந்த அளவுக்கு திமுக எல்லா வேலையும் பண்ணிச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க? ஈவேராவை பேசிட்டார். சரி, ஈவேரா பேசிட்டார். இப்போ என்ன பேசினாரு? சீமானா பேசினாரா இல்லை ஈவேரா பேசினாரா சீமான் பேசினாரா? அது நீங்கள் சொல்லணும்ல. ஈவேரா வந்து இப்படிலாம் பேசி வச்சிருக்காரு, அதெல்லாம் நாங்கள் மறைச்சி வச்சிருக்கோம். திடீர்னு சீமான் எங்ககிட்ட அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஈவேரா பேசினதை சொல்லிட்டாரு, உண்மையை சொல்லிட்டாரு. சொல்லுங்க, கேட்கணும்ல. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எப்போதுமே நீங்கள் பாங்க, ஒரு தேர்தல் வந்துச்சுன்னா இந்த தனியார் ஊடகங்கள் சேட்டலைட் மீடியாக்கள் என்ன பண்ணுவாங்க? யார் எத்தனை விழுக்காடு வாங்குவாங்க, வாக்குகள் வாங்குவாங்கன்னு போடுவீங்களே. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட நாம் தமிழர் கட்சி இத்தனை விழுக்காடு வாக்குகள் வாங்கும்னு நீங்கள் எந்த இடத்துலையுமே போடலை. இது கருத்து கணிப்பல்ல, கருத்து திணிப்பு. மற்றவை 19 விழுக்காடுன்னா பெரும்பான்மையான ஊடகங்களை போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், திமுக விசஸ் நாம் தமிழர் 2 கட்சிகள் தான் போட்டியிடுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில். திமுக வந்து இத்தனை விழுக்காடு வாக்குகளை பெறும், நாம் தமிழர் கட்சி இத்தனை விழுக்காடு வாக்குகளை பெறும், கருத்து கணிப்பு போடுங்களா. நாம் தமிழர் கட்சி ஒரு 100 ஓட்டே வாங்கிட்டேங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 2,40,000 வாக்குகள் இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு 100 வாக்குகள் தான் பெறும் அப்படின்னு போடுங்களேன் கருத்து கணிப்பா. நீங்கள் தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே, நீங்கள் தான் நடுநிலை ஊடகமாச்சே, மக்களுக்கு சரியான விஷயத்தை தானே கொண்டு வந்து கொடுப்பீங்க. இப்போ கருத்து கணிப்பு போடுங்க. ஈவேரா பற்றி சீமான் அவர்கள் பேசிவிட்டார், ஈவேரா அவர்கள் இந்தந்த விடயங்கள்லாம் பேசினார், இதே சீமான் அவர்கள் பேசியிருக்காரு, இதனால் சீமான் அவர்களுக்கு வாக்கு குறைய போகுதுன்னு ஊடகங்கள் போடுங்க. போட்டுருவாங்களா? இந்த குறிப்பாக இந்த அல்லகை ஊடகங்கள்லாம் ஒரு 4-5 இருக்குல்ல, சேட்டலைட் மீடியாக்கள், போட சொல்லுங்கள். அப்போ என்னன்னா இங்கே கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு தான் இருக்குது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 2,40,000 பேர் வாக்குகள், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இருக்காங்கன்னா அந்த 2,40,000 பேர்கிட்டையும் போய் நீங்கள் கருத்து கேட்டீங்களா? கண்டிப்பா கிடையாது. அப்போ எத்தனை பேர்ட்ட கருத்து கேட்டீங்க? கோபாலபுரம் வாசலில் நிற்கக்கூடிய 200 ரூபீஸ் ஊபிஎஸ் கிட்ட கேட்டீங்களா? அந்த 200 ரூபீஸ் ஊபிஎஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அதான் சொல்லுவாங்க, நாங்கள் தான் வெல்வோம்னு சொல்லுவாங்க. அவனுக்கு கொள்கையும் தெரியாது, தத்துவமும் தெரியாது, ஒன்றும் இல்லை. இந்த 200 ரூபாய் இணையதள ஐநாக்கள் இருக்காங்கல்ல, உடன்பிறப்புகள், இந்த ஊபிஎஸ், அவங்களை கூப்பிட்டு விவாதம் பண்ணுங்க. திமுகவினுடைய கொள்கை என்ன, தத்துவம் என்ன, எதற்காக ஈவேரா கிட்ட இருந்து அண்ணா அவர்கள் பிரிந்து வந்தாரு? எதுவுமே தெரியாது. ஈவேராவுக்கும் மணியம்மைக்கும் நடந்த திருமணத்தில் இருந்து பிறந்தது தான் திமுகன்னு பேரறிஞர் அண்ணா பேசியிருக்காருல்ல. அந்த அண்ணாவினுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டவர் தான் கருணாநிதியும் அண்ணாவும் ஈவேராவை எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. ஈவேரா அவர்கள் இயக்க அரசியலில் பண்ணதுனால மட்டும்தான் நீங்கள் இன்னி வரைக்கும் அவரை வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க. ஈவேரா அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் வாக்கு அரசியலில் ஈடுபட்டிருந்தா நீங்கள் எங்களை விட இன்னும் கீழ்த்தரமாக இழிவாக ஈவேரா அவர்களை விமர்சனம் பண்ணியிருப்பீங்க. நான் ஆல்ரெடி நீங்கள் பண்ணவங்க தான், இருந்தாலும் பண்ணியிருப்பீங்க. அப்போ என்னன்னா இவங்களுக்கு தேவை ஏதாவது ஒரு, நம்ம ஆற்றுல வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறோம்னா ஏதாவது ஒரு நமக்கு பிடிமானத்துக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படும். அப்படி நான் தமிழ் தேசியம்ன்ற ஒரு காற்றாற்று வெள்ளத்தில் இந்த திராவிடம் என்ற குப்பைகளை வந்து அடிச்சுட்டு போகுது. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆற்று ஓரங்களில் இருக்கிற எங்கள் ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க செடிகள்லாம் முளைச்சிருக்கும், அதில் ஒரு செடி தான் ஈவேராங்கிற ஒரு விசைச்செடி. அந்த விசைச்செடியை பிடிச்சிக்கிட்டு ஈவேரான்னு தொங்கிட்டு இருக்கு. அதுவும் பொய்ன்னு சொல்லி இந்த காற்றாற்று வெள்ளம் அடித்து அதையும் காலி பண்ணி இந்த தமிழ்நாட்டு அரசியலே ஒரு தூய அரசியலாக, ஒரு நதி வந்து முதல்ல வரும்போது அழுக்கோடு தான் வரும், அந்த அழுக்குகளை சுத்தம் பண்ணணும்ல, அதேமாரி இந்த தமிழ் தேசிய அரசியல் இந்த திராவிடம் என்ற சாக்கடையை சுத்தம் பண்ணி தூய தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டில் வளர வைக்கும். அது அண்ணன் சீமான் அவர்கள் செய்வார்.
ஓகே சார். இதுல வந்துட்டு நடந்ததுலயே ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே வந்துட்டு சீமான் அவர்கள் பேசினாலே விமர்சனம் செய்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க. இப்போ இயக்கம் முடிஞ்சிருச்சு. ஆனா அதுல மிச்சம் இருந்த போராளிகள் எல்லாம் இப்போ சீமான் அவர்களுக்கு வந்துட்டு ஆதரவா வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களும் உங்களுக்கு அதுதான் நான் தெரிஞ்சிருக்கும். அத பத்தி ஆரம்பத்திலேயே சொன்னேன். நிறைய போராளிகள், அங்க இருக்கக்கூடிய ஈழ உறவுகள் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி நிறைய குரல் பதிவு போடுறாங்க. நிறைய இணையதளங்கள்ல, எக்ஸ் தளத்துல, முகநூல் பக்கங்கள்ல, வலையொலிகள்ல நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப என்ன பார்க்குறோம்னா, ஈழத்துல அங்க இருந்து போராடிய போராளிகள் கூட அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவா நிக்கிறாங்க. நீ 5 வயசுல டென்மார்க்ல போய் உட்காந்துக்கிட்டு தலைவருக்கும் உனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாம, தலைவர் குடும்பத்தை பார்க்காம, ஈழ உறவுகளை பார்க்காம, அங்க நடக்கக்கூடிய போராட்டத்தை பின்னணி என்ன, அங்க எத்தனை பேர் வந்து தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சாங்க, கரும்புலிகள்லாம் எத்தனை பேர் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க, அப்படிப்பட்டவர்களை நீ வந்து இழிவுபடுத்துவது மாதிரி தானே உன்னுடைய பேட்டி இருக்கு. அப்ப இன்னைக்கு உண்மையான போராளிகள் வெளில வராங்களே, சீமான் அண்ணன் வந்து சொல்றது சரி, சீமான் அண்ணன் தலைவரை பார்த்தாரு, அங்க வந்தாரு, அங்க ஆயுத பயிற்சி எடுத்தாரு, அங்க ஆமக்கறி சாப்பிட்டாரு. இப்ப நான் ஆமக்கறி சாப்பிட்டா என்ன, பன்னிக்கறி சாப்பிட்டா உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஆமக்கறி சாப்பிட்றேன், இல்லை பன்னிக்கறி சாப்பிட்றேன், இல்லை நாய்கறியை கூட சாப்பிட்றேன், உனக்கு என்ன பிரச்சனை? இது உனக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனை இருக்கு? ஒன்றும் இல்லைங்க, சட்டசபையில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாரு, நம்ம ஐயா மு க ஸ்டாலின் இருக்காருல்ல, மிகப்பெரிய பேரறிஞர், அவர் சொல்றாரு 1,00,000 போராட்டங்களுக்கு இந்த திமுக அரசு இந்த 4 ஆண்டுகள்ல அனுமதி கொடுத்துருக்குங்கிறாரு. வருஷத்துக்கு 365 நாள். நல்லா புரிஞ்சுக்கங்க, வருஷத்துக்கு 365 நாள். அப்ப நீங்க கணக்கு பண்ணி போட்டீங்கன்னா 4 வருடங்களுக்கு எத்தனை நாள் ஆகுது? கிட்டத்தட்ட 1400 நாட்கள். அப்போ 1,00,000 போராட்டம் இந்த 4 ஆண்டுகள்ல நடந்திருக்குன்னா ஒரு நாளைக்கு எத்தனை போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு? ஆனா நீங்க சொல்றீங்க தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கிறது, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த 4-5 மாதங்கள் நினைக்கிறேன், இந்த 4-5 மாதங்களில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கா இல்லையா? இந்த 4 ஆண்டுகளில் எத்தனை சாதிய படுகொலைகள் நடந்திருக்கு? இன்னமும் வேங்க வயல்ல மலம் கலந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. இன்னமும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்த முக்கிய குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. இன்னமும் தமிழ்நாட்டில் கஞ்சா பழக்கம் மிகப்பெரிய அளவுல அதிகமா பரவிட்டு இருக்கு, அதை கண்டுபிடிக்க முடியல. அங்கங்க பாத்தீங்கன்னா காவலர்களே தாக்குறாங்க, வட மாநிலத்தோட தாக்குறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைய சமுதாய பிள்ளைகள் மது கடிமையாகி காவலரை போய் தாக்குறாங்க. அங்கங்க திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது, பாலியல் ரீதியாக பெண்கள் வந்து துன்புறுத்தப்படுகிறார்கள். ஒன்றும் இல்லை, இந்தியாவினுடைய தலை சிறந்த ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு முதன்மையான ஒரு பல்கலைக்கழகம்னா அண்ணா பல்கலைக்கழகம். அங்க இருக்கக்கூடிய மாணவிக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த மாணவியினுடைய பிரச்சனைக்கு யார் அந்த சார்னு கேட்டு போராட்டம் பண்ணாத இந்த திராவிட திருமுருகன் காந்தி அண்ணன் சீமான் வீட்டுக்கு முற்றுகைக்கு வர்றாரு. உண்மையாகவே இந்த மண்ணையும் மக்களையும் திருமுருகன் காந்தி அவர்கள் நேசிக்கிறாருன்னா நீங்க நேரம் கோபாலபுரம் போயிட்டு ஸ்டாலின் வீட்டு வாசல தான் இந்த போராட்டத்தை பண்ணணும். அதை பண்ணாம ஏன் சீமான் வீட்டுக்கு வரீங்க? அப்போ அவர் காவலர்கிட்ட பேசிக்கிறாரு, வாட்டர் பாட்டிலாம் இருக்கா? இருக்கு. பிரியாணி, புகாரி ஹோட்டல் பிரியாணி தானே? புகாரின்னு சொன்னார். இல்லை புகாரிங்கிறது வந்து காவலருடைய பேர், அவர் பேர் முகமது புகாரி. உங்களுக்கு பிரியாணி வேற கடையில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்படியா? நான் கூட பிரியாணி புகாரி ஹோட்டல்லேருந்து வருதுன்னு நினச்சேங்கிறாரு. அப்போ பிரியாணிக்காக தான் நீ போராட்டம் பண்ண போயிருக்க. அப்போ நீ எங்ககிட்ட ஒரு ஃபோன் அடிச்சு, தம்பி எனக்கு பிரியாணி வேணும்னு சொன்னால் நான் அண்ணன் வீட்டில் தான் இருந்தேன். அங்கே சுட சுட சிக்கன் பிரியாணி போட்டாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. சொல்லியிருந்தா 2 பிளேட்டு கொடுத்து விட்ருப்பேன். புரியுதுங்களா? 2 பிளேட் இல்லை, அங்கே வந்து 45 பேர் ஒரு 50 பேர் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 100 பேர் வந்தாங்க, மொத்தம் 145 பேர் வந்திருப்பாங்க. அந்த 145 பேருக்கு அண்ணனுடைய செலவுலேயே பிரியாணி போட்டிருப்போம். நீ எதுக்கு இதுக்காக ஒரு போராட்டம் பண்ணி அங்கே போயிட்டு காவலர்களை வந்து அவங்களுடைய வேலைகள் எல்லாம் மெனக்கட்டுட்டு, எத்தனையோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில். நீ வந்து போராட்டத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட 250 காவலர்கள் வந்து நிற்கிறாங்க, ஒரு நாள் முழுக்க நிற்கிறாங்க. அந்த காவலர்கள் வெளியில் எங்கேயாவது பாதுகாப்புக்கு போய் நின்று இருந்தால் கூட குற்ற செயல்களை குறைச்சிருக்கலாமா? ஏற்கனவே குற்ற செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிக்கலாமா? கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் அந்த காவலர்களுடைய வேலையை வந்து செய்ய விடாமல் தடுத்தது திருமுருகன் காந்தி தானே. பிரியாணிக்காக ஒரு போராட்டம் சொல்லியிருந்தா நானே அண்ணன்கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்துருப்பேன். அண்ணன் மாரி திருமுருகன் காந்தி வந்திருக்காரு அண்ணா, பிரியாணி வேணுமாண்ணா, அண்டா ஒன்று எடுத்து வந்தோம்னா, அண்டானா நான் சொல்றது பெரிய அண்டா, அண்டாவில் வச்சு பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். இதுக்காக ஒரு போராட்டம் பண்ணி பிரியாணி கேட்டு, அதுவும் புகாரி ஹோட்டல் பிரியாணி தான் வேணுங்கிறாரு. ஓகே சார். இப்போ வந்துட்டு ட்ரெண்டா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, பிரபாகரன் அவர்களோட இலங்கை அரசியலும் தமிழ் தேசிய அரசியலும் எல்லாமே வந்துட்டு அவரை சுத்தியே தான் இருக்கு அப்படின்றது தான் இப்போத்து ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? நடிகர் விஜய் அவர்களுடைய படத்துல ஒரு வசனம் ஒன்று வரும்னு நினைக்கிறோம். கிரவுண்டு முழுக்க ஆளுங்க இருக்கலாம், ஆனால் ஆட்ட நாயகன் நான் தான்பாங்க. நீங்கள் எத்தனை கட்சிகளோட எத்தனை இயக்கங்களோட கூட்டணி நின்று நீங்கள் போராட்டம் பண்ணாலும் சரி, எதிர்த்து பேசினாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்ட நாயகன்னா சீமான் தான். இன்னைக்கு சீமானை சுற்றி தானே அரசியல் நடக்குது. சீமான் காரில் ஏறுனா அரசியல், சீமான உடற்பயிற்சி செய்ய போனால் அரசியல், சீமான் தும்முனா அரசியல், சீமான் பிரியாணி சாப்பிட்டா அரசியல், சீமானை ப்ரெஸ் மீட்டில் அச்சுன்னு தும்பிட்டாருன்னு வச்சுங்க, அச்சுன்னு தும்பிட்டாரு அவர் எச்சி ராஜாவை சொல்லிட்டாரு அப்படின்னு பேசுவாங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஊடகம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய இந்த சேட்டலைட் மீடியாக்கள். நீங்க பாருங்க, அண்ணன் சீமான் ஒரு கருத்தை சொல்றாரு, அது என்ன கருத்தை சொல்றாருன்னே முழுசா வாங்கல. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு, மாட்டுக்கறி சாப்பிட்றவன் வந்து கீழ் சாதி, மாட்டு பாலை குடிக்கிறவன் வந்து இடைசாதி, மாட்டு மூத்தத்தை குடிக்கிறவன் உயர் சாதின்னு இந்த இந்திய கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாரு. உடனே இதை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களை கீழ் சாதின்னு சீமான் சொல்லிட்டாரு. பரப்புறது யாரு?
பெரியாருடைய பேத்திகள். அது எந்த இதில் உட்காந்து சரக்கு அடிச்சதுன்னு தெரியல, போதையில் இதில் ஏதோ போட்டுருச்சான்னு எனக்கு தெரியல. இல்லை, உண்மையிலேயே அவங்க வந்து மதுபானம் குடிக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் இருக்குது, இணையதளங்களில் இருக்குது. நான் சும்மா போய் சொல்லலை, இருக்குது. ஏன்னா மதுபானம் குடிப்பது தான் இங்கே வந்து பெண்ணிய விடுதலைன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க போல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் என்பது எப்படின்னா, சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை எங்கே பேசுவார், யாரை சந்திக்கிறாரு, அவர் வீட்டிலேருந்து யார் வெளியில் வரா, யார் உள்ளே போகிறா, இதை பற்றி அரசியல் மட்டும்தான் அங்கே பேசுகிறாங்களே தவிர, எங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. பரந்தூர் விமான நிலையம் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இந்த டங்ஸ்டனை வந்து நாங்கள் தான் மிகப்பெரிய அளவில் போராடி அதை நிப்பாட்டிட்டோம், மத்திய அரசு அடிப்பணிந்து விட்டதுன்னு பேசுறீங்கல்ல. சரி, டங்ஸ்டனுக்கு வந்து ஒப்பந்தம் கொடுக்கும்போது, ஏலம் போடும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போல்லாம் வாய் திறந்து பேசலை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நாங்கள் தான் அதை வந்து போராடி பெற்றுட்டோம் அப்படிங்கிறீங்க. வெக்கமா இல்லை? எப்போ பார்த்தாலுமே அடுத்தவங்க குழந்தைக்கே நீங்கள் இன்சியல் போட பார்க்குறீங்களா? அது ஏன் உங்கள் இன்சியல் போட பார்க்குறீங்களா? ஏன் அன்றைக்கி அந்த மதுரை மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாங்க. அவர்களுடைய சார்பாக டெல்லி சென்று அங்கே இருக்கக்கூடிய மத்திய மந்திரிகளை சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அந்த மக்கள் வந்து போராட்டத்தை நிப்பாட்டுறாங்கன்னா, நீங்கள் உடனே நாங்கள் தான் அதை பண்ணுங்கிறீங்க. சரிப்பா, உங்களை பார்த்தாலே மத்திய அரசு நடுங்குது இல்லை, பயப்படுது இல்லை? பரந்தூர் விமான நிலையத்தை நிப்பாட்டுங்க, கேளுங்க. தமிழ்நாட்டில் சாதி வரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு கேளுங்க. எங்களுக்கு வந்து சரியான பங்கீடு வேணும், தமிழ் சாதி மக்களுக்கு வந்து சரியான பங்கீடை நம்ம அளிக்கணும், இட பங்களிப்பை நம்ம கொடுக்கணும். மத்திய அரசிட்ட கேளுங்க, மத்திய அரசை சொல்லி நிதி வாங்குங்க. பள்ளிக்கூடங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க, பேசுங்க. இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் எடுக்க சொல்லுங்க. 50 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி போட்டு வச்சிருக்கீங்க, 6 மாதத்துக்கு ஒரு முறை சுங்கச்சாவடியுடைய கட்டணம் உயருது, அதை பற்றி பேசுங்க. ஏன் வந்து பெட்ரோலுடைய விலையை வந்து நீங்கள் குறைக்கவே இல்லை, கலால் வரியை நீங்கள் குறைக்கலன்னு சொல்லி மத்திய அரசை வந்து ப்ரெஷர் பண்ணுங்க. மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை எதுங்க? பேராசிரியர் ஜவஹர் நேசன் அவர்கள் வந்து அந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய குழுவிலேருந்து வெளியில் வந்தார். வெளியில் வந்து குற்றச்சாட்டு வைத்தார், இதுமாரி வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய நேரடி கல்விக் கொள்கையாகவே இருக்குன்னு வச்சார்ல. அப்போதெல்லாம் ஏன் இந்த திருமுருகன் காந்தி, இந்த சுப்பவீர பாண்டியன், அப்புறம் இந்த ஓசி சொருன் இவர் சொன்னார், வீரமணி, அவரெல்லாம் வந்து பேசுகிற வேண்டியதானே, போராட்டம் பண்ண வேண்டியதானே? அப்போல்லாம் போராட்டம் பண்ணல, இப்போ வந்து போராட்டம் பண்ணுறங்கிறீங்க. நீங்கள் யாருக்காக ஆட்சி நடத்துறீங்க? ஏங்க 4 ஆண்டுகள் ஆச்சுங்க ஆட்சிக்கு வந்து, இது வரைக்கும் எத்தனை டாஸ்மாக் கடைகளை மூடிட்டாங்க? 10 ரூபா பாட்டில் வாங்கினார்ல அண்ணா செந்தில் பாலாஜி, தியாகி செந்தில் பாலாஜி, எங்கள் ஐயா வஉசியை விட மிகப்பெரிய தியாகி ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்தார்ல. வெளியில் வந்தோன்னா மீண்டும் பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாரா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்கிறாங்க பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபா கூட வாங்குறாங்க அப்படின்னு. ஏன் வாங்குறாங்க? மின் கட்டணம் எப்படி உயருது உங்களுடைய ஆட்சி காலத்தில் மட்டும்? நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது மின் கட்டண உயர்வு என்பது பாம்பின் விஷம் போல ஏறுதுன்னு போராட்டம் பண்ணீங்க. வாயில் கருப்பு துணி கட்டினீங்க, கருப்பு கலர் சட்டை போட்டீங்க, கருப்பு கலர் கொடியை பிடிச்சிங்க. அதுவும் கொரோனா நேரத்தில் மக்களுடைய பிரச்சனை தான் எங்களுக்கு முக்கியம். மக்களை வந்து குடிக்க வச்சு மிகப்பெரிய அளவில் பலியாக்குறாங்க. எங்கள் அக்கா கனிமொழி, திமுகலே மிகப்பெரிய அறிவாளிங்க அக்கா. எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா அக்கா மாரி ஒரு போராளியை பார்க்க முடியாது. ஆனால் ஆளுங்கட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அக்கா மாரி பொய் சொல்கிறவங்களையும் பார்க்க முடியாது. முன்னாடி என்ன சொன்னாங்க? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே அதிக இளம் விதவைகள் இருப்பது தமிழ்நாட்டில்னு சொன்னாங்க. சரி சொன்னீங்க. டாஸ்மாக் கடையை மூடுன்னு சொன்னீங்க. இப்போ போயிட்டு உங்கள் அண்ணன்ட்ட, அண்ணா என்னண்ணே மூடுண்ணே, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்ண்ணே, டாஸ்மாக் கடையை மூடுண்ணே, நான் வேறு எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னென்னமோ பேசியிருக்கேண்ணே, அந்த வீடியோலாம் இப்போ எடுத்து போட்டு என்ன அசிங்கப்படுத்துறாங்க, என்ன பேசுங்க. உங்கள் அண்ணன் தானே, அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் அண்ணன்ட்ட போய் கேளுங்க, கேட்டுட்டு அண்ணா இந்தமாரி டாஸ்மாக் கடையில் மூடுங்கன்னு பேசுங்க. அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. உதயநிதி என்ன சொன்னார்? வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்தால் ஒருவனுக்கு நீட்டை எப்படி ஒழிக்க வேண்டும் என்ற ரகசியம் தெரியும், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு பேசினார். ஆனால் சேலத்தில் காவாலா பாட்டை போட்டு விட்டு, அந்த பாட்டு கூட தெலுங்கு பாட்டு தான், காவாலையா, அந்த பாட்டை போட்டு விட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி அந்த 50 லட்சம் கையெழுத்தையும் அங்கேயே கீழே போட்டு, இதுதாங்க இவங்க தமிழ் மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய போராளிகளாக தன்னை வந்து பிம்பமாக அடையாளம் கட்டிக்கிறது. இதுதான் மக்களை இன்னமும் முட்டாளாக வச்சிருக்காங்க. 4 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க, இன்னமும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுத்து தான் வாக்குகளை பெறக்கூடிய சூழலில் நீங்கள் இருக்கீங்க. ஒரு முறையாவது நீங்கள் மிகப்பெரிய கட்சி, நீங்கள் திராவிட கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஈவேராவினுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மக்கள்கிட்ட வாக்கு கொடுக்காம கூட்டணி கட்சிகளோடு இல்லாமல் தனிச்சு நின்று அரசியல் பண்ணி நீங்கள் தனிச்சு மக்கள்கிட்ட வாக்குகளை கேட்டு ஜெயிச்சு பாருங்க. எதுக்கு 10 கட்சியோட கூட்டணி? தனிச்சு போட்டியிடலாம். வரும்போது பல கேள்விகளை நான் திரும்பவும் என்ன கேட்குறேன், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ இடைத்தேர்தல் தானே, திமுக சொல்லுங்க, எனக்கு எந்த கட்சியும் கூட்டணி வேணாம், ஆதரவே வேணாம், நான் 4 ஆண்டுகள் அப்படியே மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு வந்து ஆட்சியை நடத்தி மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் என்ன பாராட்டுறாங்க, தனிச்சு நின்று ஓட்டுகளை வாங்குங்களா? ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க? எதுக்கு அப்போ 4 கட்சியோட கூட்டணிக்கு போகிறீங்க? 4 கட்சி கூட்டணி தேவை, 3 நட்சத்திரங்கள் தேவை, கோட்டர் தேவை, கோழி பிரியாணி தேவை, அதுக்கப்புறம் வாக்குகளுக்கு பணம் கொடுக்க தேவை. அது மக்களை வந்து ஆட்டு மந்தைகள் போல் மண்டபத்தில் அடைத்து வைத்து அவர்களை காலையிலேருந்து மாலை வரைக்கும் வெளியில் விடாமல் டெய்லி 500 ரூபா பணத்தை கொடுத்து, இதெல்லாம் இன்றைக்கி நியூஸ் 24x7 வந்திருக்கு. அதில் பாருங்கள், அதில் அந்த காணொலிகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பார்க்கலையா? அப்போ யாருக்கு தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது? ஒருதலை பட்சமாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதா? இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது? உங்களை மாரி இருக்கிற இந்த வலையொலிகள் தான் இந்த சரியான கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு தான் நாங்கள் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இதே சேட்டலைட் மீடியாவில் உட்காந்து பேசினோம்னா டிபேட் வைப்பாங்க,
இப்போ நாம் தமிழர் கட்சியை சார்ந்து ஒரு கருத்து பேசுகிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரனே விட மாட்டான். இந்த பக்கம் திமுகவில் ஒரு ஆள், விசிகவில் ஒரு ஆள், காங்கிரஸில் ஒரு ஆள், மதிமுகவில் ஒரு ஆள். இது டிபேட்டான். நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு டிபேட் நடக்கும். டங்ஸ்டன் தொழிற்சாலை வேண்டுமா வேண்டாமா? அங்கே கலந்துக்கிறவங்களை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், திமுக, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவும் வேணுங்குது, திமுகவும் வேணுங்குது, கீழே விசிக அவரும் வேணும்பாரு. ஏன்னா அவர் திமுகவோட எப்படி சொல்கிறதுன்னா சாசனம் எழுதி கொடுக்காத ஒரு கட்சி உறுப்பினர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதிமுக, அப்படி கட்சி இருக்கான்னு ஒரு சந்தேகமாக இருக்குது சமீப காலமாக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்துடுவார் கம்யூனிஸ்ட்லேருந்து. இப்போ இது எல்லாமே திமுகவை சார்ந்தவர்கள் தான். ஆனால் இவங்க பிஜேபி என்ன சொல்லும், டங்ஸ்டன் தொழிற்சாலை வேணும். திமுக என்ன சொல்லுது, டங்ஸ்டன் வேணுங்குது. அப்போ அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் யாருன்னு சொல்ல. இப்போ பிஜேபியினுடைய பிடிஎம் நாம் தமிழர் கட்சிங்கிறீங்க, அப்போ ஏடிஎம் வந்து திமுகன்னு சொல்லிடலாமா? ஆனால் ஏடிஎம் ரொம்ப காலியாக இருக்குது ரொம்ப நாளாக. அந்த ஏடிஎம் திமுக கொடுத்துருவோம். நீங்க வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு கொஸ்டினை முன்வைக்கிறீங்க சார். இது எத்தனை பேர் செவிக்கு போகுது அப்படின்றது தெரியல. இப்போ இந்த இன்டர்வியூக்கு வரத்துக்கு முன்னாடி கூட வந்துட்டு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இலங்கையில இருக்க முகாமை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு. இதை பார்க்கும்போது ஏதோ சம்திங் ஃபிஸி அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமாம்மா, ஒரு தமிழின தலைவர் ஐயா கருணாநிதி அவர்களுடைய தவ புதல்வன் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தல் நேரத்தில் ஈழத்தமிழர்கள் மேலே பாசம் வந்துடும். அதனால சிவகங்கையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய முகாமுக்கெல்லாம் போயிட்டு அப்போ தான் இவருக்கு கண்ணு தெரியும் ஈழத்தமிழர்கள் வந்து. ஏன்னா இங்கே தமிழ் தேசிய உணர்வையும் ஈழத்தமிழர்களுடைய விடுதலையும் பேசக்கூடியவர்கள், நேசிக்கக்கூடியவர்கள் அதிகம். அவங்களுடைய வாக்குகளையும் வாங்கணும். சீமானை வந்து ஈழத்தமிழரை பேசியும் தலைவரை பேசியும் ஈழ உறவுகளை பேசியும் தானே வாக்குகளை வாங்குறாரு. அப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம், சீப்பை எடுத்து வச்சா கல்யாணம் நின்றோம். அந்தமாரி நான் முகாமுக்கு போயிட்டு வந்தேன்னா மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நம்பிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல் தெரியாதவன்கிட்ட கொண்டு போய் சொன்னால் கூட அப்போ 4 ஆண்டுகளாக ஏங்க அவர் போல, 3 ஆண்டுகளாக ஏங்க வேங்கவேல் போல, கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக பரந்தூர் விமான நிலைய மக்கள் போராடுறாங்க. போங்க, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போங்க, போயிட்டு மக்களை கருத்து கேளுங்க, விமான நிலையம் வேணுமா வேணாமான்னு கேளுங்க. சார், இந்த லேடி உங்களுக்கு பார்த்தா ஞாபகம் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அவங்க யாரை பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். அதை பாஜகவுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுதான் சொல்றேன்னா, ஒட்டுமொத்த தீய சக்திகளுமே இன்னைக்கு என்னன்னா தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக வந்துருச்சு. அப்போ இங்கே நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குன்னா, இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களோட பல்வேறு கருத்து முரண்களோட இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட இந்த நேரத்தில் அண்ணன் சீமானோடு நின்று அவருடைய கருத்தை வலு சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, அண்ணன் சீமான் அவர்களுடைய வீடு முற்றுகை போராட்டம் நான் நிறைய இணையதளங்களை பார்த்தேன். நிறைய பேர் வந்து தமிழ் தேசியவாதிகள். அந்த தமிழ் தேசியவாதிகள் கூட அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கு நேர் எதிரான கருத்துக்களை வைத்து அண்ணன் சீமானுடைய அரசியல் தவறாக இருக்குது, அவர் இன்னும் நிறைய மாறணும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த விடயத்தில்னா, ஈவேரா அவர்கள் எங்களுடைய வழிகாட்டின்னு அண்ணன் சொல்வது தவறு அப்படின்னு சொன்னவர்கள். ஆனால் ஈவேராவை அண்ணன் வந்து போட்டு பிளந்ததுக்கப்புறம் அவர் வீடு முற்றுகைன்னு அத்தனை உறவுகளும் அண்ணனுக்கு வந்து நின்றாங்க. நான் பார்த்தேன், பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க, கர்நாடகா பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க, இன்னும் பிற மாவட்டத்திலேருந்து பிற மாநிலங்களில் வாழக்கூடிய தமிழர்களும் எங்கள் அண்ணன் சீமானுக்கு வந்து நாங்கள் தான் பாதுகாப்புன்னு வந்து நிற்கிறாங்கன்னா, திருமுருகன் காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கணும். ஏன்னா திருமுருகன் காந்தி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கலைன்னா இவ்வளோ பேர் அண்ணனோட வந்து நின்றுக்க மாட்டாங்க. உண்மை அதுதான். அப்போ என்னன்னா, இங்கே எவ்வளோ பேர் வந்து இன்னும் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக இருக்கான் அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து கவனிச்சிக்கலாம். இன்னும் எத்தனை பேர் தாண்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாரி, இன்னும் எத்தனை பேர் தமிழர் என்ற வேடத்தில் தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கொண்டு அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக நிற்க போறீங்க. இப்போ ஈவேராவை வந்து ஒருத்தவங்க பேசினான்னு வச்சுங்களேன், அண்ணன் சீமான் வந்து ஈவேராவை பேசிட்டாரு, அதனால நான் வந்து அண்ணன் சீமானை விட்டு விலகிறேன்னு ஒரு சொல்லிட்டாருன்னா, அப்போ நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான், ஓகே அப்போ இவ்வளோ நாளாக கூட்டத்தில் ஒரு கருப்பாடு இருந்திருக்கு, அந்த கருப்பாடு இப்போ வெளியில் வந்துருச்சு. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு ஹிட்டு ஸ்ப்ரே வச்சுருப்போம், கருப்பாம்பூச்சி போய் ஒரு எங்கேயாவது ஒரு ஓட்டையில் சந்தில் எங்கேயாவது பூந்துருக்கும், நமக்கு உள்ளே இருக்கிறது தெரியாது. ஹிட்டு ஸ்ப்ரே நீங்கள் அடிச்சோடனே பாருங்கள், இருக்கிற கருப்பாம்பூச்சியெல்லாம் வெளில வரும். அதேமாரி இப்போ பெரியாரை பேசணுன்னா இருக்கிறவங்க அத்தனை பேரும் வெளில வராங்களா? இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோமா, யாரெல்லாம் வந்து இந்த திராவிட சித்தாந்தத்தோட தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு எங்கள் கூட நின்றுருக்கீங்க, பரவாயில்ல, தலைவருக்கே துரோகம் பண்ணுவீங்க தான் நீங்கள். தலைவரும் துரோகத்தில் தானே வீழ்ந்தாரு. நீங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள், கரிகாலன் முதல் எங்கள் தலைவர் பிரபாகரன் வரை அனைவருமே துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் தான். யாருமே வீரத்தால் எங்கள் வீழ்த்தலை. எங்கள் ஐயா மாவீரன் வீரப்பன் அவர்களையும் துரோகத்தால் தான் வீழ்த்தினாங்க. வீரத்தால் அவரை வீழ்த்த முடிஞ்சா? அவர் இறந்து போய் 2 நாள் கழிச்சு தாங்க அவருடைய மீச மசரில் கூட கை வைக்க முடிந்தது தமிழக காவல்துறையால். அது வரைக்கும் கிட்ட கூட நெருங்க முடியல. அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு வீரன் எங்கள் ஐயா வீரப்பன். அப்போ துரோகம் பண்ணி தான் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் இங்கே வீழ்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், அண்ணன் சீமான் அவர்களோட இருக்கக்கூடிய துரோகத்தை கண்டுபிடித்து அந்த துரோகத்தை வெளியேற்றி கொண்டு இருக்கிறோம், வெளியேற்றுவோம். கண்டிப்பா சார். இவ்வளோ நேரம் பல தகவல்களை எங்களோட பரிமாறி கொண்டு இருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி.